திருத்தப்பட்ட வாக்கு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதுல கிட்டத்தட்ட 4.5 கோடி வாக்குகள் அதிகமா இருக்குது. இந்த 4.5 கோடி வாக்குகள் தான் பாஜக கூட்டணி 79 தொகுதியில வெற்றி பெற காரணமா இருக்குது. அவங்க புள்ளிவிவரம் வெளியிட்டிருக்காங்க. இந்த 79 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏன் 79 தொகுதிகள்னு சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கூறப்பட்ட அந்த வாக்குகளுடைய சேர்க்கை இல்லையா, எவ்வளவு வாக்குகள் கூடுதலாக சேர்த்தாங்களோ அந்த தொகுதிகளில் அதை விட கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கு. தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன, ஒருவேளை அந்த எண்ணிக்கையை சேர்க்கப்படாது இருந்ததுன்னா பாஜகவுக்கு அந்த வாக்குகள் விழுந்திருக்குமா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆட்சியே மாறி இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, ரொம்ப மக்கள் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னன்னா, ஆந்திராவில் மட்டும் இப்படியான இந்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, வாக்குப்பதிவு எவ்வளவுன்னு அன்னைக்கு சொன்னதுக்கும் பிறகு வாக்குப்பதிவினுடைய ஃபைனல் கவுண்ட் இதுதான் அவங்க சொன்னதுக்கும், ஃபைனல் கவுண்ட்னா வாக்கு பதிவான விவரம் சொன்னதுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 12.54% வித்தியாசம் இருக்குது ஆந்திராவில். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா 12.48 விழுக்காடு. இது ரொம்ப பெரிய வித்தியாசம். ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு மாத காலத்தில் தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் விளக்கத்தையும் தரும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஏதாவது ஒரு விளக்கம் தந்தாங்கன்னா அப்போ ஒன்று பண்ணுவோம், விவிபடை இன்னும் 79 தொகுதிகளில் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வளோ மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் இங்கே ரொம்ப பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஜெயிச்ச அந்த 79 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னது மாதிரி தேர்தல் ஆணையம் தொடர்பாக வாயை திறக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எதிர்கட்சிகளே இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துட்டு போகல இல்லையா, அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, எதிர்கட்சிகள் அப்படின்றோம் பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பாஜக உட்பட தமிழ்நாடு மாதிரியும் கேரளா மாதிரியும் 17C ஃபார்ம் 17 கேட்டே பரவாயில்ல ஏஜென்ட்டுங்க. 17C தான் பார்த்தீங்க அப்படின்னா போலிங் முடிஞ்சிட்ட உடனேயே அது எவ்வளோ வாக்குகள் போலாச்சு, எவ்வளோ வாக்காளர்கள், எவ்வளோ வாக்கு ஒரு பூத்தில் போலாச்சு அப்படின்ற விவரத்தையே சொல்லக்கூடியது ஃபார்ம் 17C தான். அதுக்கப்புறம் இதை இப்போ இவிஎம் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு இதுக்கு முரண் ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய டிஸ்பியூட்டாகவே ஆக்கலாம். மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சதே 18 தொகுதி, அதில் 10 இவங்க பாஜக. ஆந்திராவில் 7 தொகுதி, கர்நாடகாவில் 6, சத்தீஸ்கரில் 6, ராஜஸ்தானில் 6. இதெல்லாம் அப்படியே மாறி இருந்துச்சு அப்படின்னோம்னா இவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக மும்பையை சேர்ந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற அமைப்பு ஒரு புள்ளிவிவரம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புள்ளிவிவரம் தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது, சர்ச்சையாக மாறி இருக்குது. என்டிஏ ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 293 தொகுதிகள் கிடைச்சிருக்குது, பாஜக 240 தொகுதிகள். இந்த 293 தொகுதிகளில் திருத்தப்பட்ட வாக்கு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதுல கிட்டத்தட்ட 4.5 கோடி வாக்குகள் அதிகமாக இருக்குது. இந்த 4.5 கோடி வாக்குகள் தான் பாஜக கூட்டணி 79 தொகுதியில் வெற்றி பெற காரணமாக இருக்குது. அவங்க புள்ளிவிவரம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், மிக முக்கியமான ஒரு அனாலிசிஸ் இது. இந்த டேட்டாவை எடுத்தது எல்லாமே தேர்தல் ஆணையம் தேர்தல் நடந்த அன்னைக்கு வெளியிட்ட அந்த வாக்கு எண்ணிக்கை வரத்துக்கும், அதற்கு அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு அது திருத்திய வாக்குப்பதிவு, இதுதான் வாக்குப்பதிவு உண்மையான எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த 4,65,00,000 ஓட்டுகள். இதுதான் 79 தொகுதியில் பாஜகவிற்கு எவ்வளவு வாக்குகள் கூடுதலாக, அதாவது இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, 1,07,00,000 ஓட்டுகள். அதானே அந்த ஒரு 2-3 ஃபேஸுக்கு அப்புறம் அவங்க சொன்னபோது 1,07,00,000 ஓட்டுகள் கூட. அதாவது அது என்னென்னா ஒரு தொகுதிக்கும் சற்றப்போ 28,000 ஓட்டு அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஓவராலாக அவங்க சொல்லியிருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லப்பட்ட, அதாவது அவங்க எப்போ தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு சொன்னதை விட தேர்தல் முடிஞ்சு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இன்னொரு டேட்டாவை சொன்னாங்க இல்லையா, இதுதான் வாக்குப்பதிவு வரும்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தொகுதிக்கு 35,000 வாக்குகள் வரைக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 79 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏன் 79 தொகுதிகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கூறப்பட்ட அந்த வாக்குகளுடைய சேர்க்கை இல்லையா, எவ்வளோ வாக்குகள் கூடுதலாக சேர்த்தாங்களோ அந்த தொகுதிகளில் அதை விட கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கு. தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன, ஒருவேளை அந்த எண்ணிக்கையை சேர்க்கப்படாது இருந்ததுன்னா பாஜகவுக்கு அந்த வாக்குகள் விழுந்திருக்குமா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆட்சியே மாறி இருக்கும். தோல்வி ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்படியான மாற்றம்
எஃபெக்டான ஒரு தொகுதி வந்துட்டு மும்பை நார்த் வெறும் 48 ஓட்டில் வந்துட்டு பாஜக கூட்டணி சேர்ந்த சிவசேனா கட்சி ஜெயிச்சு. புரியுதுங்களா? அப்போது உண்மை என்ன அப்படின்னம்னா இந்த மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, ரொம்ப மக்கள் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னன்னா, ஆந்திராவில் மட்டும் இப்படியான இந்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? வாக்குப்பதிவு எவ்வளவுன்னு அன்னைக்கு சொன்னதுக்கும் பிறகு வாக்குப்பதிவினுடைய ஃபைனல் கவுண்ட் இதுதான் அவங்க சொன்னதுக்கும், ஃபைனல் கவுண்ட்டுனா வாக்குப்பதிவான விவரம் சொன்னதுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 12.54% வித்தியாசம் இருக்குது ஆந்திராவில். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா 12.48 விழுக்காடு. இது ரொம்ப பெரிய வித்தியாசம். ஆனால் இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குது. அப்போ இல்லைன்னா என்ன அப்படின்னு இது வரைக்கும் தோக்காத அவர் பட்நாயக், பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் இந்த முறை பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. ஒரு பார்லிமெண்ட் சீட்டு கூட அவர் வரல. குறிப்பா இந்த 2 மாநிலத்துல தான் வந்து சட்டசபை தேர்தல் நடந்தது இல்லையா? ஆனால் கூட சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. ஸோ அதுலேயும் அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போ இதுதான் ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்புது. அதைத்தான் வந்துட்டு இந்த அனாலிசிஸ் மூலமாக வெளியில் வந்திருக்கிறது என்னன்னா, கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்குகளை விட கம்மியான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கிற காரணத்தினால சேர்க்கப்பட்ட வாக்குகள் அவர்களுடைய வெற்றிக்கு உதவி இருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க. ஆனால் இது போன 22ஆம் தேதி வெளியிட்டாங்க, ஜூன் 22ஆம் தேதி. ஆனால் வெளியிட்டு இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அப்படின்னா கோர்ட்டுக்கெல்லாம் போகல. இவங்க கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லணுன்றது நமக்கு தெரியும், கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த 1 மாத காலத்தில் தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் விளக்கத்தையும் தரும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஏதாவது ஒரு விளக்கம் தந்தாங்கன்னா அப்போ ஒன்று பண்ணுவோம், விவிபேட் எண்ணுவோம் அந்த 79 தொகுதிகளில் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வளோ மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப பிரச்சனை. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஜெயிச்ச அந்த 79 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒடிசா மாநிலத்தில் தான் 18 தொகுதிகள். அங்கே தான் பார்த்தீங்கன்னா 21 தொகுதிகளில் அதிகபட்சம் பாஜக ஜெயிச்சிருக்குது. அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் தோத்தாங்க இவங்க. ஆக்சுவலாக 40 தொகுதியில் 30 தொகுதியில் தோத்தாங்க. ஆனாலும் 18 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அதில் 11 தொகுதி. மேற்கு வங்கத்தில் 18 முடிவுகள் மாதிரி இருந்தால் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்களே இந்தியா. ஆமாம் ஆமாம். மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சதே வந்துட்டு 18 தொகுதி. அதில் வந்துட்டு 10 இவங்க பாஜக. ஆந்திராவில் 7 தொகுதி, கர்நாடகாவில் 6, சத்தீஸ்கரில் 6, ராஜஸ்தானில் 6. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே மாறி இருந்துச்சு அப்படின்னோம்னா இவங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 79 தொகுதிகளில் சத்தீஸ்கர் 6, ராஜஸ்தான் 6, பீகாரில் 3, ஹரியானாவில் 3, மத்திய பிரதேசத்துலேயும் 3, தெலுங்கானாவில் 3, அஸ்ஸாமில் 2, அருணாச்சல பிரதேசம், குஜராத், கேரளாவில் ஒரு தொகுதிகள். இப்போ கேரளாவில் முதல் முறையாக வந்து பாஜக வெற்றி பெற்று அதுவுமே இந்த மாதிரி தான் வெற்றி பெற்று. இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த விவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளி வர வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.52 அளவிற்கு இருக்குது வித்தியாசம். அவங்க ஏற்கனவே சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் நிறைய குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும். அப்போ இது வந்துட்டு ரொம்ப சந்தேகத்திற்கிடமானது இல்லையா? முன்னாடிலாம் எப்படினோம்னா போன ஆண்டு வரைக்கும், போன தேர்தல் வரைக்கும் வச்சுக்கோங்க, சொல்கிறதுக்கும் மறுநாள் வந்துட்டு உறுதிப்படுத்தி ஃபைனல் ஃபிகர்னு சொல்கிறதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 1% இடையே அது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளேயே சொல்லிடுறாங்க இல்லையா? இப்போ ஒரு வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிச்சிட்ட உடனே அது மூடுறதுக்கு முன்னாடி அவங்க செய்கிற முதல் வேலை என்னென்னா ஃபார்ம் 17C ஃபில்அப் பண்ணி அதை அனுப்புறது தான். அதை ஒரு ஓட்டர் டேட்டான்னு ஒன்று ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்லேயே ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதை முடிச்சுட்ட உடனே தான் எல்லோரும் கையெழுத்து போட்ட உடனே தான் அந்த போலிங் பூத்துலேருந்தே அந்த இவிஎம் மிஷின் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி அந்த எந்த இடத்துல என்றாங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். அப்போ எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு கொடுத்துட்டு தான் எல்லோரும் போகிறாங்க. ஸோ மறுநாள் காத்தாலே சொல்லியிருக்கலாம். அதையும் ஒரு 2-3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆகுது, 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ரைட்டு. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் தொடர்பாக வந்து வாயை திறக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எதிர்கட்சிகளே இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துகிட்டு போகல இல்லையா? அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, எதிர்கட்சிகள் அப்படின்றோம் பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பாஜக உட்பட தமிழ்நாடு மாதிரியும் கேரளா மாதிரியும் 17C ஃபார்ம் 17 கேட்டே பெறல ஏஜென்ட்டுங்க. 17C தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா போலிங் முடிஞ்சிட்ட உடனேயே அது எவ்வளோ வாக்குகள் போலாச்சு, எவ்வளோ வாக்காளர்கள், எவ்வளோ வாக்கு ஒரு பூத்தில் போலாச்சு அப்படின்ற விவரத்தையே சொல்லக்கூடியது ஃபார்ம் 17C தான். அதுக்கப்புறம் இதை இப்போ இவிஎம் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு இதுக்கு முரண் ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய டிஸ்பியூட்டாகவே ஆக்கலாம். ஆனால் கொண்டே போலையே
வட இந்தியாவில் பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கவே இல்லையே. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலம் 17C பற்றி 17C எல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனையாக இருக்கும். தமிழ்நாட்டிலே கூட பிரச்சனை இருக்குது. எல்லா தொகுதிகளிலும் வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டில் கூட. ஆனால் ஜெயிச்சிட்ட உடனே எல்லாத்தையும் தங்களை மறந்துடுறாங்க. இல்லை தோத்துட்டாங்கன்னா சார் தான் விடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அந்த ஏஜென்ட்டுங்க. இருந்து நின்று என்னதான் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அது தொடர்பாக ஸ்டாலின் ஒரு தனித்த அறிக்கையும் கொடுத்துருந்தாரு. அவங்க வந்துட்டு வெற்றி இதை சான்றிதழ் கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ஏது அது அப்படின்றது துல்லியமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் செய்யலை. ஜெயிச்சாங்க லீடில் போகும்போதே அவங்க போயிடுறாங்க பாதி பேர். அதுக்கப்புறம் என்னது நம்மளுக்கு தான் போட்டு தள்ளி சீக்கிரம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை முடிச்சுட்டு போய்ட்டு குடிக்கணும் கூத்தடிக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் நடந்தது. அதனால 17C பற்றியும் ஒரு அவேர்னஸும் அதை கையாளவே இல்லை. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் எதிர்கட்சிகளை பற்றி பேச போறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது ஏஜென்ட்டுகள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அங்கே பூத் ஏஜென்ட்டுகள் அவங்க செய்ய வேண்டியது செய்யலை அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ இவிஎம் தில்லுமுழு தொடர்பாக கூட வந்து ஒவ்வொரு கட்சியிலுமே முதற்கட்ட தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறாலும் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஓட் ஃபார் டெமோக்ரஸி வெளியிட்ட அமைப்பு இந்த ஆர்டிகல் பற்றி எதுவுமே சொல்லலை இல்லையா? யாருமே ஒரு தலைவர் கூட கருத்து தெரிவிக்கல. அது அவங்கெல்லாம் இதில் ஈடுபடவே இல்லைன்றேன். இவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஒரு மனநிலை, இதுல மோதி நம்ம வந்து அது காரணம் என்ன? உச்சநீதிமன்றம். ஓகே, உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து தெரிவித்த ஒரு கருத்தும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு உத்தரவும் உண்மையை வந்துட்டு காண்பதற்கான ஒரு உந்துதலாகவே இல்லை. இட் டஸ் நாட் என்கரேஜ் சீயிங் த ட்ரூத். ஃபங்க்ஷனிங்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய குளறுபடி இது. ஒரு தேர்தல் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் நடவடிக்கையில இவிஎம் வகிக்கக்கூடிய இந்த நெகட்டிவான ஒரு பார்ட்டு எதிர்வினை அப்படின்றத தேர்தல் ஆணையம் ஒரு சரியா கருத்தில் கொண்டு விவாதிக்கவே இல்லை. அது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்டையும் போல, கேஸ் போட்டவங்க கிட்ட எதுவும் விளக்கம் கேட்கல. தேர்தல் ஆணையம் பசப்பு வார்த்தைகள் சொன்னதையெல்லாம் ஆமா ஏத்துக்கிடுச்சு. இப்போ கூட இதை பத்தி நீங்க போயிட்டு கேஸ் போட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, இல்லை அவங்க அப்படிதான் அப்படி சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதில் நிறைய இடத்துல ஜெயிச்சு கூட இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அவங்க தோத்து இருக்கிற இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிற இடத்துலையும் இல்லை பிரச்சனை. இதுல 79 இடம் அந்த வித்தியாசத்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்துல நடந்திருக்குது. உண்மை என்ன? இதுல உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நீ சொல்லுன்னு சொல்லணும். சொன்ன என்ன பண்ணுவாங்க? இல்லை என்னால சொல்ல முடியாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய விவிபேடை என்ன சரியா போச்சு. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வந்து வாதம் அப்படி எடுத்துக்கலாம். நாட்டுக்கே தெரியும் அப்படின்னாலுமே ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையில் பேசுறது எல்லா மக்களுக்கும் போய் சேருது இல்லையா? அந்த கருத்தை வந்து அவர் தெரிவிச்சாருன்னா மக்கள் மத்தியில போய் சேரும் இல்லையா? ஏன்னா அந்த செய்தி வந்து எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியலையே, யாருமே பார்க்கல. இப்போ இது நம்மளுக்கே தெரிய வந்ததுக்கு வந்துட்டு இப்போ ஐயா எம்ஜி தேவசகாயா எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்படி ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கிறாரு, வெளியில வந்துருக்குது. இங்க இருக்கிற ஊடகங்களே அதை வந்துட்டு ஊடகங்களே பார்த்தீங்கன்னா இவிஎம்க்கு சாதகமாக தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதக பாதகம் இல்லை, இதே ரிப்போர்ட்டிங் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தென்சென்னை வாக்கு எண்ணிக்கை வரும்போது அவங்க வராங்க, வேட்பாளர் அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க, வந்து நிற்கிறாங்க. அப்போ எடுத்து மிஷினை வைக்கிறாங்க டேபிள்களில். 12 டேபிள் 13 டேபிள் ஒரு ரவுண்டுக்கு வைக்கிறாங்க. 7 மிஷின் வேலை செய்யலை இவிஎம். என்னங்க இது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லம்மா அது வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, விவிபேடை எண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அவங்களும் அதை ஏற்றுட்டு போகிறாங்க. இதையும் ஒரு தேச நாளிதழ்னு சொல்லக்கூடிய ஹிந்து அவனுடைய 17வது பக்கத்தில் மறுநாள் வெளியிட்டதை நான் எடுத்து படித்து காட்டியிருக்கிறேன். அப்போ நீங்கள் யூ ஆர் நாட் சீரியஸ். நீங்கள் ஒரு ஊடகமான எனக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்துட்டு பெருசாக பேச மாட்டேங்கிறீங்க? எந்த மிஷினில் வாக்குப்பதிவு ஆச்சோ பிரதானமாக எண்ணப்படுறது இவிஎம் தான். அதில் எதில் பதிவாச்சோ அது வேலை செய்யல. அப்போ அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல. எப்படி ஒரு மிஷின் வேலை செய்யாத வந்து சாதாரணமாக கொண்டு போகிறோம்? இது ஹெட்லைன்ஸில் வரணும். இந்த மாதிரி எத்தனை இடத்துல ஆச்சு? இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் போகிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸை கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் தான் ஏஜென்சி. நான் நல்ல செய்தியாளர் தான் பணியாற்றியவன், நீ என்ன சொல்கிற அப்படி தான் கடைசியாக கேட்பார் எடிட்டர். ஸோ வி ஸ்டிக் டு யுவர் ரிப்போர்ட்டிங் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நியூஸ் ரிப்போர்ட் வந்துட்டு ரிப்போர்ட்டர் அங்கே போயிட்டான் அப்படின்னோம்னா அதை எடுத்துக்குவாங்க. இல்லை அப்படின்னு வரும்போது தான் ஏஜென்சியினுடைய ரிப்போர்ட்ஸ், அது பிடிஐயோ யுஎன்ஐயோ ஏஎன்ஐயோ அதை எடுத்துவாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா அது பின்னுக்கு தள்ளுறாங்க அவருடைய முக்கியத்துவத்தை. புரியவே இல்லை. அப்போ இதில் எப்படி நீங்கள் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது? உண்மையான வாக்குப்பதிவு என்ன, உண்மையாக வாக்கு ஒரு வேட்பாளர் எவ்வளோ கிடைச்சிது அவங்களுக்கு இன்னும் எப்படி உறுதி பண்ணுவீங்க?
அதுதான் இவ்வளோ பெரிய அளவில் அவங்க வந்துட்டு போட்டு பத்திரிகைகள் பெருசுப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு மொத்தம் 64 கோடி பேர் வாக்களித்தாங்க. அதில் 5 கோடி வாக்குகள் வந்துட்டு பின் சேர்க்கைன்னா எப்படி அது முடியும்? 5 கோடி. அந்த 5 கோடியை 544 வந்துட்டு வகுத்து பாருங்க, ஒரு பூத்துக்கு எவ்வளோ வருது. மக்கள்கிட்ட திருடப்பட்டிருக்கு இந்த வாக்குகள்லாம். திருடப்பட்டிருக்கா, சேர்த்துருக்குறாங்களா, எந்த இடத்துலங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் இது சேர்க்கப்படலை. ஏன்னா எல்லாரும் ஃபார்ம் 17 வாங்கிட்டு போயிடும். வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், திமுக என்ன பண்ணிடுச்சு, அவங்களுடைய சைட்டில் போட்டாங்களாம். ஒரு பூத்துலேயும் பதிவான வாக்குகள் இவ்வளோ, இருக்கிற வாக்கு மொத்த வாக்குகள் பதிவான வாக்குகள்ன்றது விவரத்தை இங்கே போட்டாங்களாம். ஸோ உடனே இங்கே அந்த பூதல் நடக்கலை, இல்லாட்டி இங்கேயும் அது நடத்திருக்கும். அப்போ இங்கேயும் வந்துட்டு ஒரு 5-6 தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க. அதை நம்பி தான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார், தென்னாட்டில் இதற்கு பிறகு திராவிட கட்சிகள் நுழையவே முடியாது, என்ட்ரியே இருக்காதுலாம் அவர் சொன்னது காரணம் அதுவாக தான் இருக்கலாம். இப்போ 4.5 லட்சம் ஓட்டு அவர் வாங்கியிருக்கிறார்ல. அவர் எப்படி வாங்கினார்? அதிமுகவை விட ஒரு தொகுதியில் 2 மடங்கு வாக்குகள் அதிகம் பெறக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை ஒரு வேட்பாளரா? அறுபத்துக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல போய் கேட்டீங்கன்னா ஏற்கனவே சிபிஆர் தனித்திருந்து வாங்கியிருக்காரு இல்லையா? இல்ல, அப்போ அதிமுக ஓட்டுடைய சப்போர்ட்டோட வாங்கினாரு. இப்போ அதிமுகவில் திமுகவில் இவங்க எப்படி வாங்குவாங்க? அங்கே என்ன பாமக பெரிய பலம் வாய்ந்த கட்சி அது இல்லையே. இல்ல 2014 அதிமுக கூட்டணி இல்லாம தானே அதிகமான ஓட்டு வாங்க. எங்க? கோயம்புத்தூர்ல. எப்போ? 2014 நினைக்கிறேன். இல்லைங்களா, 14 வந்துட்டு 14 தான் சொல்ல வரேன். 14 பாஜக எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? இப்போ 3 லட்சம் ஓட்டு எவ்வளோ வாங்கினாங்க நினைக்கிறேன். சரி விடுங்க. இப்போ 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ சிபிஆரோட ஒரு பெரிய கேண்டிடேட்டா வர எங்க எல்லாருக்குமே இங்கே யதார்த்தத்தை தெரியுங்க. அங்கேருந்து வந்தவங்களே, பிஜேபிக்காரங்க வந்தவங்களே, நான் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு நாங்கள் 3வதுங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே அதிமுகவுக்கு மேலே நாங்கள் வாங்கிடுவோம்லாம் சொல்லவே இல்லை. அது அண்ணாமலையோட நிற்கிது அது. சரி, அங்கே அவ்வளோ ஓட்டு வாங்கினாரு. அது அங்கேருந்து நாமக்கல் எவ்வளோ தரும்? அந்த தொகுதியில் எப்படி பாஜக டெபாசிட் எடுக்குது? கேபி ராமலிங்கம் என்ன சாதாரண கேண்டிடேட்டா? ஊரறிஞ்ச ஆள் இல்லை அவர், மினிஸ்டராக இருந்தவர். அவர் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 1 லட்சத்து சொச்சம். இவர் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 4.5 லட்சம் ஓட்டு. எப்படி இது? அதை நான் சொல்ல வரேன். இந்த தேர்தல் ப்ராசஸ் அப்படி நடவடிக்கை அப்படின்றது முழுக்க ஃபில்டு வித் ஃப்ராடுலன்ஸ். நான் சந்தேகம் தேன ஃப்ராடுலன்ஸ்னே நான் சொல்கிறேன். அப்படி நிரூபி. நான் வாக்களித்தவன் என்னுடைய தேர்வு தான் வெற்றி பெற்றிருக்குன்னு நான் எப்படி நம்புறது? அதுதான் இங்கே முக்கியமானது. ஸோ அதற்கான அத்தாட்சி இல்லை. அதான் இங்கே சுட்டி காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஊடகங்களும் ஒரு மாநிலத்தில் அவங்க சொன்ன கணக்கை விட, அன்னைக்கு பதிவானதுன்னு சொன்ன கணக்கை விட, அப்புறம் அடுத்த நாள் சொல்லக்கூடிய கணக்கு 12% ஓட்டை கூட சேர்க்குதுனோம்னா எப்படிங்க நம்புறது? என்ன விதமான கணக்கு இது? அது இந்த எலக்ட்ரானிக் செரால இதுக்குன்னே ஒரு ஆப் வெளியிட்டு, அந்த ஆப்பில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குப்பதிவு அதிகாரிக்கு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு எப்படி இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம்லாம் வரலாம்? விளக்கமே இல்லை. உங்களுக்கு விளக்கம் தர தேவையில்லை. மோடி மாதிரியே இருக்காரு தேர்தல் ஆணையமும். பதில் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அட்சல்ட்டு போயிட்டாரு. 5வது ரவுண்ட் வரைக்கும் ட்ரெயிலிங்கு மோடி வாரணாசியில். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, எந்த நியூஸுமே கிடையாது. அப்படி திடீர்னு பவர் ஃபெயிலியராக எல்லாம் இருட்டாயிடுமே, அந்த மாதிரி இருட்டாயிடுச்சு. எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சாயந்தரமாக சொல்கிறாங்க ஒரு 7 மணி போல் அவர் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிட்டாருங்களே அப்படின்றாங்க. என்னடா ஜோக்கு இது? எந்தெந்த இடத்துக்கோ ரவுண்டு பை ரவுண்டு. கள்ளக்குறிச்சி, இங்கே இப்போ நடந்தது விக்கிரவாண்டி தேர்தலில் வந்துட்டு ஒரு ரவுண்டு அப்படி அவர் இப்படிடும். இந்த நாட்டுடைய பிரதமர் போட்டியிட்ட தொகுதியில் ஒரு ரவுண்டில் இப்படி, ஒரு ரவுண்டில் இவ்வளவு, அவ்வளோ ஓட்டு அவர் வாங்கினார், இவ்வளோ ஓட்டு இவர் வாங்கினார், எந்த டீட்டெயிலுமே கொடுக்கலையே. ஏன்? எங்கேருந்து நடந்துச்சு எல்லாமே வாக்கு எண்ணிக்கை? இந்திரலோகமா சந்திரலோகமா? ஏன்னா மோடி இங்கே ஆள் கிடையாது, இடத்து சம்மந்தப்பட்டவர் இல்லை அவர் மேலேருந்து வந்தவர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தொலைங்கண்ணே. எதுவுமே இல்லை. திடீர்னு பார்த்தா 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, இதில் வந்துட்டு ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது அப்படின்னோம்னா இதில் என்ன நேர்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றத நீதிமன்றம் தான் சொல்லணும். இட்ஸ் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லணும். அதுக்கடுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் பேசலை, எதிர்க்கட்சிகள் பேசலை, தேர்தல் ஆணையம் பேசலைன்னா அடுத்த கட்டமாக எப்படி போகணும்? நீதிமன்றம் இல்லாமல் அடுத்த கட்டம் எப்படி போகணும்? மக்கள் இடிச்சு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த விடயத்தில் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன். இப்போ எனக்கு ஒன்றும் பாஜக ஜெயிச்சான்னா காங்கிரஸ் ஜெயிச்சான்னா இங்கே உட்காந்துட்டு இதே தான் பேச போகிறேன். காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும்
நான் மன்மோகன் சிங்கை விமர்சித்த அளவு கூட மோடி விமர்சிக்கல. ஏன்னா மன்மோகன் சிங்கு விவரம் தெரிஞ்சவர், அவரை பற்றி விமர்சிச்சா அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இவர் விவரமே தெரியாத ஏஜென்ட்டை பார்த்து நான் என்ன முட்டிக்கிட்டு மண்டையை உடச்சிட்டு இருக்கிறது. ஸோ என்ன நீ செய்கிற, நீ ஒரு ஏஜென்ட்டாக என்ன செய்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விமர்சனம் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ காங்கிரஸ் தான் நான் அதுதான் சொல்ல போகிறேன், பேச போகிறோம். யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, ஆனால் அது மக்களினுடைய தீர்ப்பாக. தட் ஷுட் பி த மேண்டேட் ஆஃப் த பீப்புள், நாட் சப்டர்ஃபியூஜ். அந்த மாதிரி ரகசியத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அப்போ ஜனநாயகம் ஷுட் ஹேவ் டு பி அ ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸினா என்ன அர்த்தம்? நேர்மையாக அந்த தேர்தல் நடக்கணும்னு அர்த்தம். எங்கே நடக்குது தேர்தலில்? மதவாதத்தை பற்றியோ, மதத்தை பற்றியோ, சாதிகளை பற்றியோ, இனத்தை பற்றியோ பேசக்கூடாது. மோடி பேசிக்கிட்டே இருக்காரு, நடவடிக்கை இல்லையா? இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லையா? இன்ன வரைக்கும் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையா? அப்போ என்னது அது? அப்போ தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டணி தானே அது. இதை வந்துட்டு தேர்தல் ஆணையம் தான் இப்படி இருக்குன்னா இந்த நீதிமன்றம் கண்டுக்கவே இல்லையே. அதுவே எடுத்துக்கலாம், சுவமோட்டோ அதுவே எடுத்து கேஸை தொடர்ந்து விசாரிக்கலாமே. யாருக்கும் தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? ஒரே வழிதான், மக்கள் எழுச்சி தான். இதை தூக்கிட்டா போதும். அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றிடலாம், பொருளாதாரத்தை காப்பாற்றிடலாம், நாட்டை காப்பாற்றிடலாம், எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். என்னங்க, ஓய்வு பெறக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் ஒரு பெரிய சுமையாக இருக்குது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அக்னிபாத் திட்டம். இது இந்திய இராணுவமாக சொல்லிச்சு. இட் இஸ் அ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்றாரு நரவானே. இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ தளபதி. போல்ட் ஃப்ரம் த ப்ளூன்னா எங்கேயோ வந்து அடிச்சது எங்கள் மேலே இப்படி அப்படின்னு திடீர்னு இடி மாதிரி இறங்குச்சு அப்படின்றாரு அவர். 4-5 வருஷம் வச்சுட்டு இருந்துட்டு ஒருத்தனை தூக்கி போடுற ஆளை நம்பி இராணுவத்தில் ஒரு முனையில் அவனை வந்துட்டு செயல்பட விட முடியுமா? அரசு தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, ராணுவத்தை நாங்கள் எப்பவுமே இளமையாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன இளமை முதுமைலாம் அப்படின்னா துப்பாக்கி வச்சுட்டு அப்போ வந்து வெடிக்க போதாது. ட்ரிகரை வந்துட்டு எடுக்கிறதுக்கு இவ்வளோதான். இதைத்தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும், இந்த இடத்துல வச்சு பிடிக்கணும், அவ்வளோதான். அது ட்ரிகரு. அது ரீபவுண்ட் ஆகும்போது இந்த இடத்துல அதெல்லாம் பழைய துப்பாக்கிங்க. இப்போல்லாம் ஒரு தடவை இப்படி அடிச்சு விட்டு ஆடிட்டோம்னா 1600 புல்லட் ரிலீஸ் ஆகும். இவங்க கடைசியாக இஸ்ரேல் கிட்ட வாங்கினது. இந்தியாவே தயாரிக்க முடியும், அதெல்லாம் அங்கேருந்து வாங்குவார் அவர். ஏன்னா அங்கேருந்து வாங்கினா தான் உலக நாடுகளோட உறவு கொண்டு அவங்களாம் இவர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளைக்கூட்ட தலைவனை பாசக்காக கூப்பிட்றாங்கல்ல பழைய படத்துலலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன வேணும் இளமையில்? இப்போ டோக்லாமில் ஒரு ஊடுருவல் நடந்துச்சு. நம்மளுடைய ஆட்கள் 30 பேரை கொண்டு விட்டான். கோவம் வந்துச்சு, புறப்பட்டு போனாங்க, உள்ளே பூந்தாங்க, அடித்து நொறுக்குனாங்க, 40 பேரை சாவடிச்சாங்க சீனனை. அதுக்கப்புறம் தான் வித்ட்ரா பண்ணான். இங்கே டெல்லியில் எடுத்த முடிவு, புடலங்காயில் எடுத்த முடிவுலாம் கிடையாது. அங்கே காட்டினான் பார்த்தீங்களா? அவன் 4 வருஷம் ஆளாக இருந்தால் அவன் செய்வானா? ரிட்டையர் ஆகிட்டு போகண்டா சேஃபா அப்படின்வான். இன்றைக்கி எல்லா இராணுவ வீரன் நீ யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்கள், உயிரை பொருட்படுத்தாதே பேசுவான். நான் ஒருத்தர் 2 பேரில் நல்லா அப்படிக்கிட்ட ஆளெல்லாம் உறவாக வச்சுக்கிட்டு இருக்கிறவன். புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா சாதாரண விடயம்லாம் கிடையாது. இந்த நாடு மாதிரி ஒரு போரஸ், ஒரு ஓட்டை விழுந்த தாக்குதலுக்கு ஆட்படக்கூடிய ஒரு எல்லை பகுதி வேறு எந்த நாட்டுக்குமே கிடையாது. அங்கே வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு ஸ்டே புல்லட் போய்ட்டு செத்து போயிடும். உடனே அவனை ஒரு 4+4 அப்படியே வந்துட்டு பிபி அப்படின்னு ஊதிட்டு அவனுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது. எவ்வளோ பேர் ஆகிறாங்க? என்ன நீங்கள் எல்லாம் இராணுவத்தை வச்சுட்டு நீங்கள் கேச்சிங்க? ஒன்றுமே இல்லை. அதுக்குரிய முக்கியத்துவமும் இல்லை, பொலிட்டிக்கல் டிசிஷன் இல்லை. இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு இறக்கி விட்டுருக்கு. எத்தனை பேர் சாகுறாங்க காஷ்மீர்லேயும்? காஷ்மீரில் தான் அப்படி தான். ஜம்முவில் அடிக்கிறாங்க. எவ்வளோ பேர் செத்து போகிறான்? அவன் நம்ம இராணுவ வீரன் இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு இடத்துலலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த 4 வருஷம் கான்ட்ராக்டர் லேபர்ஸுங்க. அவ்வளோதான். மோடிக்கு என்னன்னா கான்ட்ராக்ட். மோடி வந்துட்டு அந்த நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுல அக்னிவீர், இந்த திட்டத்தை யாரா கொடுத்தது? இந்த சஜஷனை யார் கொடுத்தது? இதானே ராகுல் காந்தி எழுப்புறாரு. இந்த சஜஷன், இது முதல்ல இந்த ஐடியா உங்களுக்கு எங்கே இருந்துச்சு? எங்களுக்கு தெரியும் இராணுவத்திலேருந்து வரல. அப்போ எங்கே இருந்துச்சு சொல்லு அப்படின்னு. இன்ன வரைக்கும் பேசுகிற மோடி தாடி பிரசாத் தானே இருக்காரு, ஏன் பேச வேண்டியது தானே? அப்போ கொடுத்தது யார்? முதல்ல உனக்கு இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய சுவையை குறை, அவ்வளோதான். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டாக மார்க்கெட்டுக்கு போய்டு, என்கிட்ட வராத அப்படின்னு அப்போவே சொன்னார் பிரணாப் முகர்ஜி. இதெல்லாம் எதிர்த்து நான் எழுதியிருக்கிறேன்.
அங்கே போ மார்க்கெட்டில் முதலீடு செய்ய, என்கிட்ட வட்டி கேட்காது. யார்? இந்திய ஒன்றிய அரசு. யாருங்க ஒப்ப மூட்டு கவர்மெண்ட் அது வட்டி கேட்காதுன்னு சொல்கிறதுக்கு? ஏங்க நீங்கள் எம்ப்ளாயிக்கு 8% கொடுக்க போகிறீங்க, எடுத்து ப்ராஜெக்டை ஃபைனான்ஸ் பண்ண போகிறீங்க, ப்ராஜெக்டில் எதிர்த்து வரி வருவாய் வரப்போகுது. இதானே இந்திய ஒன்றிய அரசனுடைய தொகுப்பு நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்றது வேறு எங்கேருந்து வருது? அப்படியே வானத்திலிருந்து கலன்னு கொட்டி அப்படியே காஃபர் ரொப்பிடுமாண்ணா? எல்லாம் இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, மருந்து வாங்குறது, மாத்திரை வாங்குறது, பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, எல்லாத்துக்கும் 5% ஜிஎஸ்டி, 5% சிஜிடிஎஸ்டி, இப்படி பண்ண துட்டு தானே அது. பின்ன மக்களுக்கு நீ கொடுக்காத வட்டி வேறு யார் கொடுப்பா? நான்லாம் எவ்வளோ போட்டேன் நேஷ்னல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் போட்டேன். நான் அதுக்கு கோல்டு வாங்கி குடிச்சிருந்தேன்னா என்கிட்ட இன்னைக்கு கூட 200-300 பவுன் இருக்கும்னாக்க 3000 ரூபாய் நான் வேலை செய்யும்போது. அதை விட்டு நான் வருஷம் இந்த இடத்துல நான் போய்ட்டு 5000 10,000 இதில் நான் போட்டு வச்சுருந்தேன் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில், என்எஸ்சியில். என்ன கிடச்சிது எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம்? நான் போட்ட 5000 8000 வருது. ஆனால் அன்றைக்கி 5000 பர்ச்சேசிங் பவர் இந்த 8000 இல்லை. புரியுதுங்களா? அவ்வளோ இன்ஃப்ளேஷனு. ஆனால் அந்த 5000 ஒரு 1000 ரூபா போட்டு 2 பவுன் வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 1,10,000 இருக்கும். புரியுதுங்களா? நம்ம நாடுன்னு பார்த்தோம், அதில் போய் போட்டோம். ஒன்றும் இல்லையே. இங்கே கல்யாணம் பண்ணுறதே கஷ்டப்பட்டேன். இப்படி தான் நம்மளுடைய கதை. இவங்க தான் எக்கானமியை வந்துட்டு பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த வெளிநாட்டுக்காரங்க வாழறதுக்காக இங்கே ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்குது. இவ்வளோதான், இதுதான் உண்மை. ஸோ ஐஎம்எஃப் சொல்லுது உனக்கு அந்த சுமையை குறை அப்படின்ட்டு. உடனே இவர் வந்துட்டு கான்ட்ராக்ட் லேபர் ஆக்குறாரு. இதுதான் அக்னிவீர் திட்டம். ஸோ இப்படி சொன்னதையெல்லாம் கேட்டு செய்கிற கவர்மெண்ட்டை எப்படி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறது? அதுக்கு தான் இவிஎம். அதான் சொல்ல, இவிஎம் வந்துட்டு கார்பரேட்னுடைய ஒரு திட்டம், அவங்களுடைய சூத்திரம் அது அப்படின்னு நான் எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் ஆணையம் கேஸ் போட்டிருக்குதா? ஏதாவது பண்ணியிருக்கேன்? ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பேர்கிட்ட போகிறேன் நான். அப்போ இதுதான் இங்கே எல்லாமே. எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் பேசிஸு இந்த பொட்டி தான். இந்த பொட்டி வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிறாங்க? ஒரு எதிர்கட்சி என்ன எதிர்கட்சி அவனுக்கும் ஒரு அச்சம் இருக்குது. சரி, இதை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நீதிமன்றமே அந்தாண்ட போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அப்படியே போயிடுவோம், நம்ம வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு ஒரு மாநில கட்சியை நினைக்கிறான். முடிஞ்சு போகுது. இப்போ பொறுத்து பாருங்கள், மராட்டியத்துலேயும் ஹரியானாலையும் கட்டாயம் பாஜக உதப்பட்டு ஆட்சி இழக்க போகுது. அது நடக்கலைன்னம்னா இவிஎம் பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். என்ன செய்ய போகிறாங்க இந்த எதிர்கட்சிகள்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். ஆக மக்கள் தான் ஒரே விடை. நீங்கள் ஜனநாயகத்தில் வந்துட்டு என்னன்னா, பொருளாதாரம் எப்போ மக்களுக்கு சக்திக்கிட்ட மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னோம்னா, அவங்க ஜனநாயக உரிமையை சரியாக பயன்படுத்துகிறாங்க தான். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் அந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தலைன்னா எதிர்காலத்தில் ஒன்று கார்ப்பரேட் ஜனநாயகம் இருக்கு, இல்லாட்டி கூண்டா சிட்டம் ஜனநாயகம் இருக்குன்னாரு மகாத்மா காந்தி. இப்போ அதான் வந்துருக்குது கார்ப்பரேட் டெமோக்ரஸி. அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா, அவங்க தான். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் கூண்டாஸ் டெமோக்ரஸி. யாரெல்லாம் இது பண்ணுறாங்க? நம்மளுக்கு அச்சுறுத்தலே அவங்க தான். போய்ட்டு பணத்தை போட்டுரு, கேள்வி கேட்டால் ரவுடி வரும். அதானே இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் பின்னணியில் வருதா? இவன் அவனுக்கு சேர்ந்தவன், அவன் எதிர்பார்ட்டிக்கு சேர்ந்தவன் அப்படின்ற அந்த இடம் ஈக்குவேஷன் வந்துருச்சா? இந்த காவல்துறை சரியாக புலனாய்வு பண்ணி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்ததுன்னா அப்போ தெரியும் எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இவங்க உருவாகி இருக்கிறாங்கன்றது. அப்போது இவ்வளோத்தையும் நிர்ணயிச்சது எது? நம்மளுடைய ஜனநாயகத்தை பற்றிய அறியாமையும் ஜனநாயகத்தை அவமதித்ததும் தான். 1000 ரூபா கொடுக்குறியா, 4 ஓட்டு இருக்குது என்கிட்ட, இப்படி போச்சு. இதுதான் எல்லாம் போச்சு. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்தி. மிக்க நன்றி.